அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் எல்லாரையும் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. செல்ஃபோன் பயன்பாடுங்க. இன்னைக்கு இந்தியாவில் 90 கோடி பேருக்கு மேலே செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மஸ்ட் ஆகிப்போச்சு, வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிடுச்சு. செல்ஃபோன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி எல்லாருக்குமே கம்பல்சன் ஆயிடுச்சு. அதனால பல பயன்பாடு இருக்குது. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவில் எடுத்துக்கிட்டா கம்யூனிகேஷன், நினச்ச நேரத்தில் நம்ம பேசுகிறோம், நினச்ச இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறோம், எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பேசுகிறோம், டக்குன்னு பேசிடுறோம். கம்யூனிகேஷனை இம்மீடியட்டாக நம்ம பாஸ் ஆன் பண்ணிடுறோம். இப்போ நான் பிஸ்னஸில் இருக்கிறேன், ஒரு மெட்டீரியல் வேணும், அது மாடல் சொல்கிறாங்கன்னா அது உடனே படம் அனுப்புகிறாங்க, அதை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய. அப்புறம் மொபைல் பேங்கிங், மொபைலில் நெட்டு நல்லா யூஸ் பண்ணுறதுனால மெயில் கூட அதிலே பார்த்துடுறோம். அப்புறம் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே அதில் கம்யூனிகேஷன் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கைக்கு அடக்கமாக ஃபோன் நம்ம அழகாக யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் சில மைனஸும் நிறையா இருக்குங்க. அதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன மைனஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இப்போ 10th +2 ரிசல்ட் வந்திருக்கு. தேர்ச்சி பெறாதவங்க இருக்காங்க, மார்க்கு குறையா எடுத்தவங்க இருக்காங்க. இதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு முக்கிய காரணமாக செல்ஃபோனை அவங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணாத கூட இருக்கலாம். அது இருந்தால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். ஒன்று பண்ணால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் அடுத்து வரும். குழந்தைங்க கையில் அந்த ஃபோனை எப்போவுமே நம்ம அடிக்கடி பார்க்குற, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்கன்னா குழந்தை அழுதுனா உடனே கையில் அந்த சின்ன குழந்தை கையில் ஃபோனை கொடுத்துறோம். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மி. அப்படிங்கிறப்ப இதில் வெளிப்படுற கதிர் இயக்கம் குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக அந்த செல்ஃபோன் குழந்தை கையில் கொடுக்கக்கூடாது. 2 அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலில் பைக் ஸ்கூட்டர் ஓட்டும் போது, ஆட்டோவில் போகிறவங்க, காரில் போகிறவங்க எல்லாருமே வாகனத்தை போகும்போது ஒரு ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க. நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி கண்டிஷன்லேயே போகிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. தன்னுக்கும் அந்த பிரச்சனை, அந்த உயிரிழப்பு ஏற்படுது, பெரிய ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கும் அதனால் ஒரு இழப்பை ஏற்படுத்துகிறாங்க. அது முற்றிலும் தவிர்க்கணும். அது எல்லாருமே செல்ஃப் டிசிப்ளின் பண்ணணும். அதில் ப்ளூடூத் வச்சுக்கிறாங்க. காரில் போகும் ப்ளூடூத் வச்சுட்டு போனோம்னா கூட நம்ம சும்மா கேட்டுட்டு போகிறோம், ஃபோனை வச்சு பேசலாம்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம மைண்டு டைவர்ஷன் ஆகும். அப்போ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரிங்க ரொம்ப நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆபத்து. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வெஸ்டர்ன் டைரக்டில் ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டே அரை மணி நேரமாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்ததில் பேரலைசிஸ் அட்டாக்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது. அதுலேருந்து வர கதிர் இயக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கதிர் வீச்சு, அதுலேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றுங்கிறதுக்கு ஒரு சின்ன 2-3 டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது என்னென்னா, இப்போ லேண்ட்லைன் இருக்குது ஒரு இடத்துல, அப்போ மஸ்ட் லேண்ட்லைன் நம்ம யூஸ் பண்ணணும். அது பண்ணுறதே இல்லை. நம்ம இருந்தாலும் சொல்கிறேன், வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இருந்தால் லேண்ட்லைனை யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன செய்தி சொல்ல வேண்டியிருக்கு, எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடலாம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பாக்கெட்டில் இடது பக்கம் ஃபோனை வைக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றணும். சும்மா உட்காந்து கூட இடது பக்கம் ஃபோன் செட்டப்பையிலே இருக்கும், அதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஏன்னா ஹார்ட் பக்கத்தில் இருக்கிறப்ப கதை வச்சு பாதிக்கக்கூடிய இது இருக்குது. இன்னொன்று முக்கியமாக என்னன்னாங்க, நம்ம ஃபோன் பண்ணுறோம் இல்லையா, ஃபோன் பண்ணும்போது ரிங்டோன் போயிட்டுருக்கோம். அப்போ காதில் தான் வச்சுருப்போம். அவர் எடுக்கிறதுனே காதில் வச்சுருப்போம். சில நேரம் எடுக்க மாட்டார், திருப்பி கூப்பிடுவோம். அப்போ நான் ரிங்டோன் பாருங்க காதிலே வச்சுட்டே இருப்போம். அப்போ சாதாரணமாக இருக்கிற கதிர் இயக்கம் அந்நேரத்தில் 14 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஃபோனை ரிங் பண்ணோம்னா கையில் அப்படி வச்சுக்கலாம், தூரத்தில் வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். எடுத்தோம்னா எடுத்து அளவு பேசணும்னா அதுலேருந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம். தூங்கும்போது கண்டிப்பாக பக்கத்தில் ஃபோனை வைக்கவே கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளுடைய நடைமுறையிலையும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நிச்சயமாக அந்த ஃபோன்லேருந்து வெளிப்படுற கதிர்வீச்சிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஏன்னா இது இல்லாமல் இல்லைன்னு ஆகிப்போனப்போ நம்மளை காப்பாற்றிக்கணும் இல்லையா, நம்ம அதுலேருந்து சேஃப்டியாக இருந்துக்கணும். மொழிகளுக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.